ഹായ് ഫ്രണ്ട്സ്, വെൽക്കം ബാക്ക് ടു മൈ യൂട്യൂബ് ചാനൽ. അപ്പോൾ ഇൻ്റെക്ക് എന്നോട് சொன்னால் എൻ്റെ വീട്ടിൻ്റെ തൊട്ട് പക്കത്തിലിരിക്കുന്ന ഒരു ബീച്ചിൽ தான் வந்துட்டு இது ஒரு சிப்பின்னு சொல்லுவாங்க. இங்கே கேரளாவில் மலையாளத்தில் கல்ல முக்காயின்னு சொல்லுவாங்க. தமிழில் சிப்பி தான் எனக்கு தெரியும். வேறு என்னாவது பேர் இருந்தால் கமெண்ட் செய்யுங்க. അപ്പോൾ ഇത് വന്നിട്ട് ഇഞ്ചി വന്നിട്ട് ഫുള്ളായിട്ട് കല്ലിൻ്റെ മേലെ കടൽ തണ്ണി ടൈമിൽ പിന്നേരം ഈവനിങ് ആയിട്ടും കാലയിലും ഇത് തണ്ണി കടൽ തണ്ണി ഉള്ളിക്ക് പോവും. உள்ளேருந்து വെച്ചാൽ കടലിൻ്റെ ഉള്ളിൽ പോയിട്ട് നല്ല ഇത് ഇല്ലാமல் പോയിട്ട് പുറവ് தான் ഇഞ്ചി വരും. ഒരു 6 മണി ആകുമ്പോൾ ഫുള്ളും തണ്ണി വരും. ഇതെല്ലാം ചിപ്പി தான் பாருங்களேன். சின்ன சிப்பி இருக்குது, பெருசு இருக்குது. അപ്പോൾ ഇത് ഇഞ്ചി சரியான பயங்கர டிமாண்டான ഡിമാൻഡ് മറ്റുമല്ല നല്ല കാസ്. ഇത് ഒരു കിലോക്ക് വന്നിട്ട് 200 300 700 വരെ പോகிற ടൈം ഇരിക്കും പെരുസിനെല്ലാം. അപ്പം നല്ല ഇതിരിക്കും. അപ്പം നമ്മളും ഇപ്പോൾ അതിന് കല്ലുന്ന അത് இந்த படியும் வந்துட்டு டீஷர்ட்டில் இவனுங்க இப்படி வந்ததா சும்மா வந்த டைமில் கண்டுட்டு டீஷர்ட்டில் എടുത്ത് വെച്ചിരിക്കും. ഇത് പറിக்கிறதுக்கு சரியான കഷ്ടമേ. മറ്റേ എന്നെ കത്തി പോലത്തെ ഇത് വെച്ചിട്ട് തന്നെ ചുരണ്ടി എടുക്കണം. ചില കൈ പിടിച്ച് പറിച്ചെടുക്കലും. ஆனால் നമ്മളെ കൈയെല്ലാം വെട്ടിപ്പോവും. കയ്യിലെല്ലാം ബ്ലേഡ് കൊണ്ട് വെട്ടിന പോലെ ഇരിക്കും. നല്ല തിണ്ടത്തുക്കെല്ലാം നല്ല ടേസ്റ്റ്. കറി വെപ്പാங்க. ഇഞ്ച കല്ലുമുക്കതിൻ്റെ കേരള ശരിயான ഫുഡ് ഇதை வச்சு செய்வாங்க, ஸ்நாக்ஸும் எல்லாம். அவள் கொள்ளையா பேர் இருக்கிறாங்க. அப்போ நான் பெரிய கல்லுண்டு மேலே ஏறிட்டு பார்க்குறேன். இஞ்சியெல்லாம் ஃபுல் தண்ணி இருக்கும், கல்லொன்றும் தெரியாது. ஆனால் இப்போ தண்ணி இல்லாத சமயத்து இந்த கல்லுக்கு மேலே இருக்கிறதுல மண் கடிக்கும். சில இதில் இந்த மண்ணிൻ്റെ உള്ളിൽ இருக்கிறதுக்குள்ள இந்த மாதிரி இல்லை, சில டைமில் மண் கடிக்கும். ஆனால் இந்த பெரிய கல்லுக்கு மேலே இருக்கிறதுல மண் கடிக்காது. നല്ല നമ്മൾ ശ്രീലങ്കാവിൽ ഇരിക്കാൻ എന്നായിട്ട് ഞാൻ കണ്ടിട്ടില്ല. നല്ല ഈവനിങ്ങിൽ നല്ല ക്ലൈമറ്റ് பார்த்தீங்களா. அவங்க எல்லாம் இது போடுறாங்க, என்ன சொன்னால் சூண்டை இருக்குது தானே, சூண்டை போடுறாங்க. அவங்களுக்கு கொண்டும் கிடைக்கலன்னு தான் சொன்னாங்க. அப்போ நான் இந்த கல் மேலே இருக்கிறது பறிச்சேன். பாருங்களேன் நல்ல பியூட்டிஃபுல்லாகிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி. കല്ല് മേലെ ഇരിக்கிறதுക്കൊന്നും മണ്ണ് ഇരിക്കാതെ. ഞാൻ വന്നത് ചുമ്മാ എൻ്റെ ഫ്രണ്ട് വന്നിരിക്കുന്ന സ്ഥലത്ത് എൻ്റെ മകൻ தான் എന്നെ കൂട്ടിയിട്ട് വന്നാർ. நாங்கள் வாரதான். ஆனால் இந்த கல்லுக்கு மேலே வாரல. நான் கல்யாணம் முடிச்சுட்டு இங்கே வந்துட்டு ஒரு மாதத்தில் இங்கே. அப்போ இதே போல் தண்ணியெல்லாம் குறைஞ்ச டைமில் എൻ്റെ ஹஸ்பண்டு தங்கச்சியோடு நான் இங்கே வந்திருக்கேன். நாங்கள் தங்கச்சி அவரை கசின்ஸ் எல்லாருமே வந்துட்டு நாங்கள் பறிச்சிருக்கிறோம். எனக்கு நீந்தத்துக்கு தெரிகிறதால நான் கொள்ளையாக பறித்தோம் நம்மளே. ஆனால் அது மண்ணாயிட்டு அப்படி சாப்பிட இல்லாமல் போயிட்டு அந்த டைமில் ஒன்று நான் சாப்பிட்றல. என்ன சொன்னால் எனக்கு தெரியாதானே. நான் ஸ்ரீலங்கான்னு ഇതൊന്നും തിന്നിട്ടില്ല, കണ്ടിട്ടുമില്ല. അതിന് சொன்னால் அவ்வளோ கண்டுட்டில்ல. கடல் இருக்கிற பகுதியில் இருக்குமாக்கும். நான் இருக்கிற இடம் கடல் இல்லை தானே, அதால் எனக்கு அப்படி தெரியாது. நல்ல நண்டு இருக்குது. அப்போ இந்த கல்லுக்கு மேலே இருக்கிறதுல இந்த இதுன்னு சொல்லுவாங்க, சொறின்னு சொல்லுவாங்க இங்கே. அந்த சொறி தான் அந்த தண்ணி போனோன்னு அது சுருங்கி போயிது. அப்போ இவங்களுக்கு நம்மளை சப்ஸ்கிரைபரை அவங்கள சொல்கிறாங்க நல்ல இது. அப்போ இந்தபடி நல்ல എൻ്റെ வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறபடியே நான் அது. அப்போ நல்ல இது ரிலேட்டிவ் ஆகிட்டு போல் தான் நம்மளும் நிற்கிறோம். അപ്പോൾ അവങ്ങളെല്ലാം പറിച്ച് വെച്ചതാണ് இந்த ചാക്കിൽ ഇരിക്കുന്നത്. അപ്പോൾ എൻ്റെ മകനുக்கு ஒரு நண்டு கிடச்சிருக்கு. அதை எடுத்து கையில் பிடிச்சிருக்காரு. அவருக்குல்ல ஒரு பயம்னு சொல்கிற ஒன்றுமே இல்லை. கல்லுண்டு உள்ளிலெல்லாம் கை போட்டுட்டு எடுப்பார் நண்டெல்லாம். அப்போ இது பார்த்தீங்களா, இதெல்லாம் அவங்க பறிச்சு இதில் நல்ல ரேட்டுக்கு போகும். இது மேக்ஸிமம் ஒரு 10 கிலோவுக்கு 2000 எல்லாம் கிடைக்கும். அவங்களுக்கு இப்போ கொடுத்தாலே இவங்கெல்லாம் முங்கிட்டு மண் இல்லாமல் பெரிய பெரிய கல்லுன்னு தான் எடுக்கிறாங்க. எடுத்து நீந்துட்டெல்லாம் எடுக்கிறதுக்கு நல்ல ரேட்டு. இஞ்சி சரியான டிமாண்ட் அந்த சிப்பிக்கு. சில டைமில் தமிழ் அப்படி வராதில். நீங்கள் எல்லோரும் சாரி சரியா. என்னென்னு சொன்னாலே நான் 10 வருஷமாயிட்டு தானே എൻ്റെ 3 மக்களோட பேசி ஃபுல் டைம் தமிழ் பேசி அப்படியே கொஞ்சம் தமிழெல்லாம் வருது. நீங்கள் எல்லோரும் மன்னிச்சுக்கோங்க சரியா. അപ്പോൾ എൻ്റെ വീഡിയോ ഇഷ്ടപ്പെട്ട സബ്സ്ക്രൈബും ലൈക്ക് കമൻറ്റ് ചെയ്യാനും എല്ലാവരും സപ്പോർട്ട് ചെയ്യാനും മറക്കല്ല. கொஞ்சம் மலையாளமெல்லாம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் செய்யுங்க சரியா. அப்போ பார்த்தீங்கன்னா நல்ல சன்செட் ஆகிட்டு ஒரு ஈவினிங் ஆகிட்டு கடல் சைடில் இருக்கிறது தானே ஒரு மைண்டிന് ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். என்ன ஒரு நல்ல வைபானே. நான் எப்பவும் வருவேன் காலையில் நடக்கான. காலையில் பிள்ளைல மദ്രസ கொண்டுட்டு அப்போ இந்த கல்லில் விட்டு தான் இருக்கும். கல்லுண்டு அந்த சைட்லெல்லாம் கொள்ளையாக இருக்கும். கல்லுண்டு மேலே தான் இருக்கும் சரியா. இது എൻ്റെ மகன் பறிச்சது. மகனும் 2 ஆளும் பறிச்சாங்க. അപ്പോൾ ഇത് അങ്ങ് പറിച്ച ആൾക്കാർ നമുക്ക് തന്നത് தான். അപ്പോൾ നമ്മൾ 2 ആൾ പറിച്ചിട്ട് നല്ല കൈ ഇപ്പോൾ ഇതാകുന്നുണ്ട്. ഞാൻ അങ്ങനെ പറിക്കാൻ നിൽക്കല്ല. എന്നാൽ കൈ എല്ലാം ഇതാകും. നമ്മൾ വീട്ടിൽ പോയിട്ട് ഈ വേലയെല്ലാം ചെയ്യാൻ നേരം തന്നെ നമുക്ക് தெரியும் இந்த கைൻ്റെ இதெல்லாம். அப்போ இவங்களுக்கு சூண்டை போடுறவங்களுக்கு ஒன்றும் கிடைச்சில்லன்னு சொன்னாங்க. இல்லை நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் அது காட்டியிருப்பேன்.
நான் ஸ்ரீலங்காவில் இருக்கிற டைமில் എൻ്റെ வீட்டுக்கு பக்கத்தில் நான் பொலன்னரு டிஸ்ட்ரிக்ட் தானே அதில் கடல் ஒன்றும் இல்லை அப்போ എൻ്റെ கொஞ்சம் உள் கிராமமாயோண்டு கடல் இல்லை கடல் இல்லாதோண்டு நாங்கள்லாம் கடலுக்கு போகிறதுக்கு இந்த பெருநாள் டைமில் வந்தாலும் வேனெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டு பார்க்குறதுக்கு போவோம் ஆசைப்பட்டு அப்போ மகன் பறிச்சிட்டு நல்ல நடுக்கம் குளிக்கெல்லாம் செஞ்சுட்டு நல்ல கூதலும் காற்றும் தானே அப்போ இது கல்லுமுக்காயின்னு நெஞ்சு சொல்கிறேன் அப்போ நம்ம நல்ல சிப்பி இருக்கு தானே அது எடுக்கலாமல் வாராரு அப்போ வார டைமில் இங்கே வரத்துக்கு நான் இருக்கலை வீட்டில் வீடியோவில் எடிட் செய்துட்டு இருக்கிற டைமில் என்ன வந்துட்டு கூப்பிட்ற அம்மா வருவீங்களா என் ஃப்ரெண்டெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி நான் சரி வரேன்னு சொல்லி அதுக்கு முதல்ல வாப்பாவோட சொல்கிறாரு வாப்பா நீங்கள் இரவைக்கு சோறு தந்தனுமே சோறு நான் இந்த கல் முக்காய் சிப்பி பொறிச்சு தந்தால் தின்னுவீங்க தானே நான் வேறு சொன்னார் சரி நான் தின்னுவேன்னு சொல்லி அப்போ என்னோட சொன்னேன் நான் கேட்டேன் எப்படி உனக்கு கல் முக்காய் எங்கே இருக்குன்னு அது நம்ம இப்போ போயிட்டு கொண்டு வருவோம் தானேம்மா அதுதான் சொல்லி அப்போ நாளைக்கும் வரணும்னு தான் சொல்கிறாரு சரி பாருங்களேன் அவ்வளோ வயதை அப்படித்தானே என்ன നമ്മൾ ലൈഫിൽ എന്നെയാവത് തൊട്ട് നമ്മൾ ഫസ്റ്റ് ടൈം ചെയ്യക്കിടുമ്പോൾ അതിൻ്റെ ഒരു എക്സ്പീരിയൻസ് ഭയങ്കരമായിട്ടുള്ള ഒരു സന്തോഷം ഇരിക്കുന്നതന്നെ അപ്പോൾ മത്ത മകൻ അവിടെ ഇരിക്കാറ് അവരെയും കൂപ്പിട്ടിട്ട് വന്നിട്ടാറ് அவங்க ரெண்டு பேரும் பேச்சில் நாளைக்கு நமக்கு வரணும் அடிக்கணும் பொழிக்கணும்னு சொல்லி അപ്പോൾ ഇത് ഞങ്ങൾ റോട്ടിലേക്ക് വന്നിട്ടും എൻ്റെ കയ്യിലും ഇരിക്കുക ഒരു കവറ് അത് എൻ്റെ ഫ്രണ്ടിക്ക് കൊടുക്കുന്നതിക്ക് തന്നെ നമ്മൾ എടുത്ത മേടിച്ചാൽ എൻ്റെ ഫ്രണ്ടിന് തന്നെ ചിപ്പിന്ന് തന്നെ പൈത്യം അവൾക്ക് ഭയങ്കരമായിട്ട് വിരുപ്പം അതായത് അവൾക്ക് കൊടുക്കുന്നത് തന്നെ നമ്മൾ എടുത്തിരിക്കാം ഇതാണ് എൻ്റെ വീട്ടിലേക്ക് പോகிற റോഡ് അപ്പോൾ മക്കളെ നമുക്ക് അടുത്ത വീഡിയോ ആയിട്ട് ഞാൻ വരാം ടാറ്റ ബൈ ബൈ ഉങ്ങൾ ഫാത്തിമ